எங்கள் அக்கா பொண்ணு வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. சரி ஒரு நாள் போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டே ஈவினிங் போனேன். அவங்க வீட்டில் லிஃப்ட்டில் போய் மேலே வீட்டுக்குள்ளே நுழையிறப்பயே எங்கள் அக்கா பேரை அஜய் குமரன் வாங்க அம்மாச்சின்னு ரொம்ப ஆசையாக கூப்பிட்டாரு. வெல்கம் டு சரசு சமையல். சரசு சமையல் கிடையாதுங்க, சுதா சமையலறை. இன்னைக்கு வெல்கம் டு சுதா சமையலறை. எங்க அக்கா பொண்ணு வீட்டு கிச்சனுக்கு தான் வந்திருக்கோம். எங்க அக்கா பொண்ணு எப்பயுமே நம்ம கிச்சனை நீட்டா வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நான் எங்க அக்கா பொண்ணு வீட்டு கிச்சனையும் ஸ்டோர் ரூம் தான் காட்ட போறேன். ஸ்டோர் ரூம் எப்பயுமே அவங்க ஓபன் ஸ்டோர் ரூமா தான் வச்சிருக்காங்க, கபோர்ட்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப கிச்சன் பார்த்துட்டாங்க. கிச்சன்ல கொஞ்சம் கபோர்டு போட்டிருக்காங்க. இப்ப நான் அதையெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இந்த வீடியோக்கு இடையில ஒரே ஒரு நிமிஷங்க. இந்த பாக்கெட் எள்ளு பாக்கெட்டுங்க. இது ஸ்வீட் எள்ளு பாருங்க. இதயம் தாகினி தான். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் வெறும் வாயிலே கூட சாப்பிட்லாம். நான் இதை வச்சு இப்போ எங்கள் அக்கா பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஒரு ரெசிபியும் செஞ்சு காட்டுறேன். அதே சமயத்தில் இந்த தாகினி எள்ளு தேவைப்படுறவங்க எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும். நல்லா சுத்தம் பண்ணி வெள்ளை எள்ளில் ஸ்வீட் போட்டு பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க. ரிச் கால்சியம் இதில் இருக்குது. நான் தேவைப்படுறவங்க இதிலே நான் நம்பர் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட பிஸ்னஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்களோட ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்குங்க. ஏன்னா இது வெயிட் கம்மியாக இருக்குது இல்லைங்களா, கொரியரில் அனுப்புறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கடைகள்லையுமே உங்களுக்கு கிடைக்கும், எல்லா பக்கமும் அவைலபிள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு அடுப்புங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த அடுப்பு முந்தி வாங்கினது தான். எங்கள் சுதாவும் என்ன மாதிரி அந்த பழைய அடுப்பெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் கபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கைக்கு எடுக்கிறதுக்கு தேவையாக பிளேட் ஸ்டாண்டு. இங்கே சிலிண்டர் கபோர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கரண்டி, இதெல்லாம் ஆயில் ஸ்டோரேஜ் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஆயில் கைக்கு ஊற்றுறதுக்கு இங்கே அடுப்பு மேலே ஆயில் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் பாத்திரம் பழக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. கொஞ்சம் கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா வீட்டுக்கு பாத்திரம்லாம் தேவைப்படும் இல்லைங்களா, அதையெல்லாம் இந்த சைடில் போட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி காலண்டர் பேப்பர் தான் சுதாவும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பித்தளை பாத்திரம், தேவையான பாத்திரங்கள் தான் இங்கேயுமே வச்சுருக்காங்க. அது ஒரு கபோர்டு இருக்குது. அது ஃப்ரிட்ஜ் இருக்கனால ஓப்பன் பண்ண முடியாது, அதனால் தேவையில்லாத மட்டும் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் மேலே கொஞ்சம் கபோர்டில் பாக்ஸஸ்ஸு, ஜூஸரு இது எல்லாமே வச்சுருக்காங்க. மிக்ஸி இங்கே பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சமைச்சதெல்லாம் எடுத்து வைக்கிறதெல்லாம் இந்த சைடில் வச்சுருக்காங்க. மேலே கபோர்டில் கொஞ்சம் டிஃபன் பாக்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த கார்னர் கபோர்ட்லேயுமே சுதா எப்பயுமே டிஃபன் பாக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இப்போ டிஃபன் பாக்ஸ்லாம் மேலே போயிடுச்சு பொழுது இங்கே கொஞ்சம் பாத்திரம் தான் இங்கேயுமே வச்சுருக்காங்க. இதுதாங்க கிச்சன் நீட்டாக வச்சுருப்பாங்க எப்பயுமே. இப்போ அடுத்து நம்ம ஸ்டோர் ரூம் போயிடலாங்க. இப்போ நம்ம சுதா வீட்டு ஸ்டோர் ரூம்குள்ளே வந்துட்டோங்க. கிச்சன் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம ஸ்டோர் ரூம் பார்த்துடலாங்க. பாருங்க, பார்க்கும்போதே அப்படியே எப்படி பழிச்சுன்னு வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். எல்லாமே ஓப்பனில் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா டக் டக்குன்னு வந்தோடனே எடுத்துக்கலாம். கபோர்டு திறக்க வேண்டியதில்லை. கபோர்டில் பூச்சியெல்லாம் போய் அண்டும், அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும். நான் கூட முந்தி அப்படி தாங்க ஓப்பன் ஸ்லாப்பில் தான் வச்சுருந்தேன் ஸ்டோர் ரூமு. இப்போ தான் கபோர்டு போட்டுட்டேன். எனக்கு இந்த ஓப்பன் ஸ்டோர் ரூம் தான் பிடிக்கும். எங்கள் சுதா ஸ்டோர் ரூம் மட்டும் இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டாங்க, கபோர்டு இல்லாமல். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பிளேட் ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்காங்க. டெய்லி ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. டம்ளர்ஸு எல்லாத்தையுமே நீட்டாக காஞ்சதுக்கப்புறமா தான் எடுத்துகிட்டு கவுத்துவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டீல் சம்பளம் தேவையானது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ட்ரம் எல்லாம் வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் போனிலையும் சில்வர் போனிலையும் கொஞ்சம் ரைஸ் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக எல்லாமே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி திராட்சை, ஏதோ தூள், இதெல்லாம் பொடியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டா தான் நமக்கு அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதனால் பொட்டுக்கடலை இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எல்லாமே இந்த ஏரியாவில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க நான் சொன்னதுக்காக அரேஞ்ச் பண்ணலைங்க. கிச்சன் ஸ்டோர் ரூம் அவங்களோடது எப்பயுமே இப்படி தான் இருக்கும். நான் பெருமைக்காக சொல்ல, எங்கள் சுதா எப்பயுமே இப்படி தான் வச்சுருப்பாங்க. நான் இன்றைக்கி திடீர்னு தான் வந்தேன். அந்த மாதிரி ஆயில் இதெல்லாம் கொஞ்சம் இங்கே வச்சுருக்காங்க. கொஞ்சம் அப்புறம் வெளியில் போகிறதுக்கு பாட்டில்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த பாட்டில்ஸு இந்த மாதிரி கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலையெல்லாம் எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அதை கூட எவ்வளோ பத்திரமா வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்லாபுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஷீட் தான் எல்லா பக்கமே விரித்து வச்சுருக்காங்க. பாருங்கள், எல்லாமே யூனிஃபார்மாக ஷீட் போட்டு வச்சுருக்காங்க.
நம்ம இப்போ எல்லாருமே மாடலர் கிச்சனுக்கு மாறிட்டோங்க. ஆனால் இந்த ஓப்பன் ஸ்லாப்பில் இருக்கிறதுல என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, கரப்பாம்பூச்சி அதிகமாக வராதுங்க. அந்த குட்டி குட்டி பூச்சிகளும் அதிகமாக வராது. கபோர்டு போடுறதுல கொஞ்சம் பூச்சிகள் இருக்குங்க. கொஞ்சம் அப்புறம் நமக்கு மளிகை ஜாமான்லாம் வேணும் இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கி இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. பீன்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பாருங்கள், சம்மந்தி எள் வாங்கி வச்சுருக்காங்க. டாட்ஸு அப்பளம் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த அப்பளம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நானும் இதை யூஸ் பண்ணுறேன். கடலை மிட்டாய் இதெல்லாம் கூட இங்கேயே தான் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க வீட்டில் எறும்பு வராதுங்க, ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி இந்த மாதிரி ஒரு டப்பில் போட்டு இங்கே நீட்டாக வச்சுருக்காங்க. அப்புறம் பருப்பு புளி இதெல்லாம் மொத்தமாக ஸ்டோர் பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. புளியெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் போட மாட்டாங்க, இதெல்லாம் வேறு ஏதோ வச்சுருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கேயுமே வந்து இந்த சந்தகை மரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை கீழே வச்சுருக்காங்க. அப்புறம் முரம்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சட்டி யூஸ் பண்ணுவாங்க. சமைக்கிறது வந்து எங்கள் சுதா அப்பப்போ சட்டி யூஸ் பண்ணுவாங்க. அதனால் சட்டியெல்லாம் இங்கே கவுத்தி வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரம் இதெல்லாம் வந்து மேலே அடுக்கி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே நான் காட்டுறேன் பாருங்களேன். அவங்க ஊரில் வந்து தோட்டத்தில் மாடெல்லாம் இருக்குது, அதனால் வந்து பால்லாம் அப்பப்போ கொண்டு வருவாங்க. அதனால் பாருங்கள், அதனால் சைஸ் வாரியாக வந்து தூக்கு வச்சுருக்காங்க. தூக்கு தான் வந்து பால் சிந்தாமல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தூக்கு வச்சுருக்காங்க. சம்படம்லாம் மேலேயும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. குக்கரும் வந்து அவங்களுக்கு தேவையானது சைஸ் வரையாக இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. இதை நான் இப்போ உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்பில் மேலே காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி அவங்க எப்பயுமே வந்து வீட்டுக்கு தேவையானது மட்டும்தான் கரெக்டாக வச்சுருப்பாங்க. எனக்கு அது வந்து சுதா கிட்ட ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தேவையானது எல்லாத்தையும் வந்து நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. பாருங்க, அந்த நாளில் யூஸ் பண்ண அந்த பெரிய சட்டி பானை இதையெல்லாம் கூட வச்சுருக்காங்க எங்கள் சுதா. அதெல்லாம் பத்திரமா. அப்புறம் கொஞ்சம் வயர் கூட இதெல்லாமே வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸ்டாண்ட் வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக தான் வாங்கி வச்சுருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக பால்கனியில் காய வச்சுருக்கேன் சித்தி அப்படின்னாங்க. அதான் எல்லாமே எம்டியாக இருக்குங்க. அப்புறம் இந்த கபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இது ஃபுல்லாகவே நெட்டாக இருக்குதுங்க. இங்கே வந்து சிங்குக்கான ஒரு இது வந்துருதுங்க. அதனால் வந்து கீழே மட்டும்தான் கொஞ்சமாக இருக்குது. அம்மி இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அம்மி யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம தோசைக்கல், பணியாரக்கல், ஆப்பசட்டி, பூரி ப்ரெஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே இங்கே இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்படி இதோட கன்ஃபியூஷனாகவே இந்த பக்கம் ஒரு குட்டியாக ஒரு கபோர்டு வந்துருக்குங்க. இதில் வந்து அந்த காலத்து அருவாமனையிலேருந்து தேங்காய் துருவிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. வெள்ளம் கொட்டுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கல். அப்புறம் வந்து இந்த கிரில்லெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக எங்கள் சுதா பாருங்கள், இந்த ஜன்னல் கிரில்லெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம டவலில் துடைக்காமல் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் துடைச்சிட்டா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு எப்பயுமே கிச்சனில் வச்சுருப்பாங்க. அப்புறம் வாஷிங் மிஷினுக்கு உண்டான லிக்விடு இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. பாருங்க, சுதா வீட்டில் வந்து உங்களுக்கு கிச்சன் டூர் கொடுத்தாச்சு. எங்கள் சுதா சாப்பிடாம விட மாட்டேங்கிட்டாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க எங்கள் வீட்டுக்கு. இதுதாங்க சுதா வீட்டு யூட்டிலிட்டி இந்த ஏரியா. நீட்டாக வச்சுருப்பாங்க. பாருங்க, இந்த பக்கமா இந்த பக்கம் வந்து வாஷிங் மிஷின் இருக்குது. இந்த பக்கம் இதெல்லாமே நீட்டாக தான் இருக்கும் எப்பயும். இந்த பக்கம் வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. சரி, இந்த பக்கம் வந்தேன், உங்களுக்கு இதேமாதிரி வீடியோவாக காட்டலாமே தான் காட்டிட்டு இருக்கேங்க. இப்போ நான் எங்கள் அக்கா பொண்ணு வீட்டு கிச்சன் ஸ்டோர் ரூம் எல்லாமே காட்டினேங்க. நான் கிச்சன் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் பாருங்களேன், ஹாலுமே எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. சிம்பிளாக ரொம்ப நீட்டாக இருக்கும் எப்பயுமே சுதா வீட்டு ஹாலு. இப்போ ஹால்லையுமே நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துடலாங்க. இந்த சோஃபா இந்த இடத்துல எப்பயுமே போட்டிருப்பாங்க. அதுக்கு சிங்கிள் சோஃபா ரெண்டுங்க. ஒரு டீப்பாய் வச்சுருக்காங்க. அந்த டீப்பாயிலையுமே யாராவது வந்தால் வந்து தண்ணி காஃபி இதெல்லாம் வச்சா வந்து கிளாஸு சொட்டு கீழே விழுந்துரும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு மேட்டை போட்டு வச்சுட்டாங்க. கரெக்டாக வந்து இந்த டீப்பாய்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி மேட் போட்டு வச்சுட்டாங்க. நம்ம இந்த ஷோகேஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாங்க. அப்புறம் இங்கே வந்து ஒருத்தர் வந்து இந்த சோஃபாவை இடம் பிடிச்சி உட்காந்துருக்காரு பாருங்க. இதெல்லாம் வந்து சுதா பொண்ணும் பையனும் வாங்கின சாம்பியன்ஷிப்பு அவார்ட்ஸு எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இந்த கீழையும் ஃபுல்லாக அதுதான் வச்சுருக்காங்க, மேலேயும் ஃபுல்லாக அதுதான் வச்சுருக்காங்க. சுதா பையன் வந்து லைலா காலேஜில் படிக்கிறாங்க, பொண்ணு வந்து +2 படிச்சுட்ருக்காங்க. அப்புறம் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாருங்களேன். இவர் தான் வந்து எங்கள் மாப்பிள்ளை, அதாவது எங்கள் அக்கா மாப்பிள்ளை சுதா வீட்டுக்காரரு. இவர் வந்து எங்கள் மாப்பிள்ளைங்க, எங்கள் சிவசக்தி வீட்டுக்காரர், என் பொண்ணு வீட்டுக்காரரு, என்னுடைய மருமகன் இவர்.
அவங்க 2 பேரும் சகலையும் இருக்க ஃபோட்டோவை வந்து ஷோகேஸில் வச்சுருக்காங்க. அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வால்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மைல்டாக நல்லா இருக்கு பாருங்களேன் கலரு. பாருங்கள், பெருசாக வந்து ஷோகேஸ்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க வாங்கின அவார்ட்ஸ் தான் அதில் வச்சுருக்காங்க. இங்கே வந்து டிவி இங்கே செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இங்கே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுருக்காங்க பாருங்க. பொண்ணு பையன் 2 பேரும் குட்டிஸாக இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ இது. அஜய் ஐஸ்வர்யாங்க. இந்த ஃபோட்டோ தான் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோங்க பாருங்க. இது வந்து ஒரு காஃபி பெயிண்டிங். இது வந்து எங்கள் அக்கா பேத்தி சுதா பொண்ணு தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. கிளாஸுக்கு போனாங்க கொஞ்ச நாள். அவங்க பண்ணது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே தத்ரூபமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இப்போ நான் நிற்கிற இடம் வந்து டைனிங் ஹாலுங்க. இங்கே வந்து ஒரு உடன்லேயே ஒரு ஆர்ட் இருக்குது. உடன்லேயே வந்து கிருஷ்ணர் ராதை இருக்கிற மாதிரி மேலே வந்து ட்ரீ. இங்கே வந்து உடன்லேயே பாருங்க எவ்வளோ டெக்கரேஷன் கொடுத்து. இதுவுமே வந்து எங்கள் ஐஸ்வர்யா பண்ணது தாங்க கிளாஸுக்கு போனப்ப. இது வந்து டைனிங் ஹாலில் வச்சுருக்காங்க. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். சுதா கிளம்புறோம். சுதா உங்கள் வீட்டு கிச்சன் ஸ்டோர் ரூம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, எடுத்துட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சுதா. வர எங்கே வரலன்னா நேரம் சரியா போயிடுச்சு சுதா. என்ன சுதா இது எக்ஸ்ட்ரா? ஓ பாருங்க, இந்த சோஃபா மேட்டு நான் இங்கே வரும்போதெல்லாம் அழகாக இருக்குன்னு சொல்லுவேன். எங்கள் சுதா எனக்காக இன்னொன்று எடுத்து வச்சு எனக்கு கொடுக்குறாங்க. என்னங்க, இன்னைக்கு எங்கள் அக்கா பொண்ணு வீட்டுக்கு வந்து எங்கள் அக்கா பொண்ணு வீட்டு சுதா வீட்டுக்கு கிச்சனு ஸ்டோர் ரூமு எல்லாத்தையுமே உங்களுக்கு சுற்றி காட்டினேன். ஹாலையுமே காட்டினேன். கிட்டத்தட்ட வந்து இது ஹோம் டூர் அப்படின்னு கூட சொல்லலாம். கிச்சன் டூர் அப்படின்னு போடுறத விட இன்னும் ஒரு 2 ரூமு இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு காட்டாமல் விட்டுருக்கேன். குழந்தைங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அஜய் ஐஸ்வர்யாலாம் எல்லாருமே வந்து எக்ஸாம் டைம்னால படிச்சுட்டு இருக்காங்க. அதனால ரூமெல்லாம் எடுக்கலைங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து நான் கிச்சன் டூர் போட்டாலுமே நீங்கள் கிச்சன் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் 2 முறை என்னோட கிச்சன் டூர் போட்டிருக்கேங்க. என்னோட கிச்சன் டூர் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் சுதா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க கூட ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நேரம் வீடியோவுக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. சுதா வீடு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டில் என்ட்ரன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு தான் இந்த காற்று ஒத்துக்காது. ஒரு தலையில் ஒரு ஸ்கார்ஃபை கட்டிட்டு அப்படியே அப்பார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸ்க்கு கிளம்பிட்டேங்க. பாய்.